ஆனா இந்த முறை வந்து பிஜேபி, பாட்டாளி மக்கள், தாவேகா, சரியா, நம்ம விஜயகாந்த் கேப்டன் கட்சி, இன்னும் இருக்கக்கூடிய நண்டு சுண்டுகள் எல்லாம் சேர்ந்து எடப்பாடியார் தலைமையில ஒரு கூட்டணி அமையுது. திருமாவளவனுக்கு அதே 6 சீட்டுன்னு தான் சொல்லுவாங்க. 6 சீட்டு வாங்கிட்டு திருமாவளவன் என்னன்னா அதை விட அவருக்கு அரசியலுக்காக உலகத்தில் வேற அசிங்கப்பட்டு நிற்க வேண்டியதான் மக்கள் மத்தியில். திரு காமச்சேடையா, தாவேகா அதிமுக கூட்டணி அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக ஒரு கணக்கு போடுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நேற்று வரை ஐயநாதன், மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு வந்தவர். அவர் திடீரென்று ஒரு சமீப காலங்களில் வந்து போர்க்கொடி தூக்கியிருக்கிறார். தாவேகாவுக்கு எதிரான சில கருத்துக்களை முன்வச்சிட்டு வர்றாரு. விஜயுடன் ஒரு தனிமையில் நடந்த சந்திப்பை வந்து வெளிப்படையாக ஓப்பனாக வந்து ப்ரெஸ்ஸில் வந்து உடைச்சிருக்கிறாரு. என்னத்துக்கு கேட்க பாருங்க, நீங்க எதுக்கு ஆட்டுக்குட்டி தலையில சுமத்துக்கிட்டு எதுக்கு சும்மா அந்த வரலாறு எங்க நாங்க 40 வருஷமா இந்தியா டுடேல ஆங்கிலத்துல வந்து பேட்டி கொடுக்கும் பொழுது தயாநிதி மாறன் அவர்கள் கமலஹாசன் இஸ் பிஜேபி பி டீம் அப்படின்னு சொல்லி தயாநிதி மாறன் அவர்களே வந்து கமலஹாசன் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு சார். அப்போ இப்போ நீங்க வந்து அவரை வந்து கூட்டணி உள்ள வச்சுக்கிறீங்க. இப்ப அடுத்து வந்து ராஜ்யசபா கொடுக்க போறீங்க இந்த வருஷத்துல. அப்ப என்ன உங்களை எதிர்க்கிறவங்க எல்லாமே பிஜேபிங்கிற ஒரு புத்தகம் குத்துட்டீங்கல்ல, உங்களுக்கு இலவா இருக்கு, அதை வச்சு நீங்க தொடர் வெற்றி பெறுறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் வைக்கிறாரு. அங்க உயிர் பலி கொடுக்க கூடாது சொல்றது அப்படி மலையில தர்கால மட்டும் இல்ல, மலையிலேயே எவனும் வந்து ஆடு கவுனி எட்டக்கூடாது அப்படின்னு சொல்றது நீ யாரும் உனக்கு என்ன அதிகாரம்? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவை சார்ந்த முனைவர் காமச்சேடை ஐயா அவர்கள் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் ரஹீம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். திரு காமச்சேடை ஐயா, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் நேற்று தினம் ஒரு பரபரப்பு பேச்சுக்கெல்லாம் வெளிப்படுத்தினார். அதிமுக ஒரு அணி அமைக்கும் கண்டிப்பாக ஒரு 6 மாதங்கள் அது நிச்சயம் அமையும். அது வாக்குகளை வந்து சிதறடிக்க வண்ணமாக நாங்கள் வந்து ஓரணியில் ஒன்று சேர்ப்போம் திமுக எதிர்ப்பில் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. மேலும் சில தனியார் தொலைக்காட்சிகளில் செய்திகள்லாம் வந்த வண்ணமாகவும் இருக்குது. தாவேகாவை அதிமுக வசம் அழைத்திருப்பதாகவும் அதில் சில சீட்டுகளும் நோட்டுகளும் வந்து பேரம் பேசப்பட்டது அப்படின்ற செய்திகளும் வந்த வண்ணமாக இருக்குது. விஜய் மறுத்தாலும் இந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்த வண்ணமாக இருக்குது. அப்போது கடந்த காலத்தில் தொடர் வெற்றிக்கு திமுக காரணமாக இருந்த எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையின்மையை வந்து இப்போ இந்த முறை எடப்பாடியார் அவர்கள் அதை களை எடுத்து ஒன்று சேர்த்துருவார் போலே. இல்லை, எடப்பாடி வந்து ஏற்கனவே தாவேகாவை வந்து ஒன்னா தான் இணைஞ்சு செயல்படுவாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். நான் சொல்லியிருக்கேன், பல சேனல்களில் நான் பேசியிருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வந்து குறைந்தபட்சம் உள்ள போய் எதிர்கட்சி வரிசையில் பிஜேபி வந்து சேர்ந்துரும் ஏடிஎம்கே கூட இல்ல, அதுவும் தான் இப்ப சொல்றேன். நான் சொல்றதை நீங்க கேளுங்க. பிஜேபி இருக்கிற இடத்துல தாவேகா இருக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. பிஜேபி இன்றைக்கு அவங்களுடைய இது வந்து யார சொல்றாங்களோ அவங்க கூட்டணி வந்தாகணும். அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க பிஜேபி. சோ அதனால தாவேகாவை கூப்பிட்டு நீ வந்து அதிமுக கூட கூட்டணி போ, அவங்களோட சீட்டு சேரிங், நாங்க வந்து திமுகவோட அதிமுகவோட நாங்களும் கூட்டணியில இருப்போம்னு அவங்க சொன்னாங்கன்னா இவங்க மறுக்க இயலாது. அந்த அளவுக்கு பிடிமானங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்கு, புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஆகையினால இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவரு பணத்தால வந்து கூட்டணிய ஃபார்ம் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. ஏற்கனவே பணத்தை வச்சுதான் அவர் விளையாட பாக்குறாரு. அதுக்காகத்தான் ஈரோடு தேர்தல்ல எதுக்கு தேவையில்லாம நம்ம அங்க பணத்தை செலவு பண்ணணும்னு பிளான் பண்ணாரு. இப்ப பொது தேர்தல் 2026 வரும். அதுல அவர் தான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட். அவ்வளவுதான். எப்படி சார் வாங்க முடியும் கட்சிகளை? சொல்றது 2021 தேமுதிகவே வரல அவங்க கூட்டணியில. 2024 என்டிஏவோட அலையன்ஸ் எல்லாம் வந்து அழைச்சிருக்க முடியாது. பணம் இருந்துச்சுன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அப்ப எல்லாம் பணத்துக்கு பேரம் பேசப்பட்டது.
அது படியாத காரணத்தினாலதான் அது விட்டு போச்சு. புரிஞ்சுக்கோங்க. இப்படி கேட்டா அப்படி சொல்றீங்க. இல்ல இங்க பாரு, இப்போ பாட்டாளி மக்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் போச்சு. இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க, தவறா நினைக்காதீங்க. பாட்டாளி மக்களுக்கு ஒரு அமௌண்ட் போச்சு. அவருடைய திரு டாக்டருடைய சின்ன வீட்டுல போய் அந்த அமௌண்ட் செட்டில் ஆச்சு. அதனாலதான் இன்றைக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதுக்கு ஆதாரமே நிறைய வச்சிருக்கேன் நானு, கவலைப்படாதீங்க. ராமூர்த்தி அவர் சொன்னதெல்லாம் சொல்லாதீங்க. அவர் ராமூர்த்தி சொன்னது நான் சொல்லல, வேற ஆதாரங்கள்லாம் இருக்கு. எல்லா பேரும் சொல்றீங்க, விஜய்க்கும் இப்படிதான் சொன்னீங்க, மிஷினரி காசு கொடுக்குதுன்னு. அதுல என்ன சந்தேகம்? அதுல என்ன சந்தேகம்? ஒரு அமௌண்ட் போயிடுச்சு, ஆல்ரெடி போயிடுச்சு பாமகவுக்கு அப்படின்றீங்க. இங்க பாரு, பாமகவுக்கு ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு அட்வான்ஸ் வாங்கினாங்க. அதுல அன்புமணி விடாப்பிடியா நான் ஜெயிலுக்கு போகணுமா அவங்களோட கூட்டணி போகுமாங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க அப்பா கூட சண்டை போட்டாரு. அதனாலதான் அவர் சம்மதிச்சு சரி அப்படின்னு சொல்லி பிஜேபியில கூட்டணிக்கு வந்தாங்க. இல்லைன்னா அவங்க அவர் டாக்டருடைய டாக்டர் அவங்க அப்பா ஏடிஎம்கே கூட தான் கூட்டணி போகணும்னு தான். மகன் மேல அக்கறை இல்லாம சார் ஏடிஎம்கே கூட்டணி போகணும்னு சொல்றாரு அவன். இல்ல, அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. மகன் மேல அக்கறை வந்ததுனாலதான் நீ நான் வேணுமா கட்சி வேணுமான்னு நீ முடிவு பண்ணிக்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போனா போகுதுன்னு சொல்லி பிஜேபியோட கூட்டணிக்கு வந்தாரு. ஆனா இந்த முறை பிஜேபி, பாட்டாளி மக்கள், தாவேகா, சரியா, நம்ம விஜயகாந்த் கேப்டன் கட்சி, இன்னும் இருக்கக்கூடிய நண்டு சுண்டுகள் எல்லாம் சேர்ந்து எடப்பாடியார் தலைமையில ஒரு கூட்டணி அமையுது. அந்த கூட்டணிக்கு அவங்க டிக்ளேர் பண்றது என்னன்னா, எடப்பாடி சீஃப் மினிஸ்டர், துணை முதல்வராக நம்மளுடைய மாண்புமிகு அண்ணாமலை அவர்கள் துணை முதல்வர், அதே மாதிரி டாக்டர் அன்புமணியும் ஒரு துணை முதல்வர். அதே இந்த 2 பேத்துக்கும் அவங்க அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க. தாவேகாவுக்கும் ஒரு துணை முதல்வர், இந்த 3 முதலமைச்சர், சரியா, ஒரு முதலமைச்சர். இது அவங்களுடைய அஜெண்டா. இந்த அஜெண்டா படிதான் இப்ப செயல்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் அமெரிக்காலேயே பேசி முடிக்கப்பட்டதுங்கிறது எனக்கு கிடைச்ச தகவல். அமெரிக்காவில பேசி முடிச்சாங்க. ஆமா, அமெரிக்கா. இப்ப அண்ணன் திருமா கூட இடையில அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்குன்னு சொல்லி அவர் சொல்லும் போது கூட, அப்போது அதிமுக வசம் செல்லக்கூடும் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்ட போது கூட ஜெயக்குமார் அவர்கள் போட்டு உடைச்சிட்டாரு, தெளிவுபடுத்திட்டாரு. எங்கள் கூட்டணியை பொறுத்த மட்டும் ஆட்சியிலும் அதிகாரம் பங்குக்கு இடமே கிடையாது, அதிமுக தனித்த ஆட்சி தான் நாங்க அமைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ என்ன சின்ன பிள்ளை மாதிரி இருக்க? அரசியல்வாதிகளுடைய பேச்சு இல்ல, நீங்க சொல்லுங்க, இது வரைக்கும் வரலாறு கொடுத்தது உண்டு. அதிமுகவும் சரி, இதுவரை வரலாறு தான். ஜெயலலிதாங்கிற அந்த அமைப்பு இருந்தது, அந்த ஆளுமை இருந்தது. ஜெயலலிதாங்கிற ஆளுமை இருந்ததுனாலதான் அவர்னால அந்த 4 ஆண்டு காலம் ஆள முடிஞ்சிச்சு. ஜெயலலிதா இல்லாம இவர் ஜெயிச்சு ஆட்சிக்கு வரல. இப்ப அந்த அம்மா இல்லாம இப்ப அந்த அம்மாவுடைய படத்தையும் தலைவர் எம்ஜிஆருடைய படத்தையுமே புறக்கணிப்பு பண்ணி எல்லாமே எடப்பாடியாருடைய முன்னிலை நிறுத்தி இப்ப வர்றானுங்க. இது நடக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்கேயே கவுண்டர்ஸ்லயே 2 பிரிவு இருக்கான். இவர் ஒரு கவுண்டர் பிரிவா, அண்ணாமலை ஒரு கவுண்டர் பிரிவா. இவங்களுக்குள்ளேயே அங்க 7ஆம் பொருத்தம் அங்க இருக்குதான். அதனால கூட சில பேர் என்ன சொல்றாங்க, அண்ணாமலை அவங்களோட வந்த கவுண்டர் குரூப்போட இவர் சேர மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது அதிமுக அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கும் இந்த ஜாதிக்கும் ஒன்னும் சம்பந்தம் இல்லை. பட் இருந்தாலும் பேசுறவன் அதை பிடிக்க பேசுறான். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க தம்பி, இதுதான் அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைங்கிறதான் அரசியல். இந்த அரசியல்ல எது வேணாலும் நடக்கும், புரியுதா? அது நான் என்ன கேட்கிறேன், தாவேகா தனிச்சு நின்றா அந்த கட்சி நிக்கும். தனிச்சு நிக்காம கூட்டணிக்கு போனா நீங்க சீட்டுக்கெல்லாம் கூட ஜெயிக்கலாம், 4, 5, 10 கூட ஜெயிக்கலாம். ஆனா அந்த கட்சி காணாம போயிடும். புரிஞ்சதா? இது ஒரு அரசியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் எங்களுடைய கூட்டணி நிலையான கூட்டணி. எங்க கூட்டணியிலிருந்து யாரும் பிரிஞ்சு போக மாட்டாங்க. அப்படி இன்னும் தான் எங்க கூட்டணிக்கு வர்றதுக்கு தான் ரெடியா இருக்காங்களே தவிர ஒரு சில பேர் யாருன்னு நான் சொல்றேன். அதனால கொஞ்சம் திரு தடாதீங்க சார். இப்போ அதிமுகக்குள்ளேயே உட்கட்சி பூசல் இப்போதே துவங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப தேர்தலுக்கு இன்னும் ஒரு 10 மாதங்கள் தான் எஞ்சி இருக்கிறத பாக்குறோம். அதுக்குள்ளாரையே நேற்று தினம் அத்திக்கடவு அந்த விவசாயிகள் நடந்த விழாவில் எடப்பாடியார் பங்கேற்றார்.
அதில் வந்து முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் இல்லை, அதனால சொல்லி முன்னோடியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் வந்து அந்த விழாவை புறக்கணிச்சிருக்கிறாரு. அதே போல் சர்ச்சைக்குரிய பேச்சை வந்து முன்னாள் எம்பி கோகுல இந்திரா அம்மையார் வந்து பேசியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் திரும்பவும் அதான் சொல்கிறாரு, பிஜேபி உங்களை விழுங்க பார்க்குது, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த சமயத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது அது எல்லாம் ஒரு ஜனநாயக ரீதியா இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை நடக்கக்கூடிய ஒரு யதார்த்த சம்பவங்கள் தான் இருக்கு. ஜெயலலிதா காலம் வேற, அது வந்து உண்மை. அவங்க சொன்னதுதான் கேட்கணும், மற்ற யாரும் கேட்க முடியாது. இப்போ வந்து ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு பிறகு அது வந்து இப்போ வந்து சுதந்திரமா எல்லாரும் எல்லாருடைய கருத்துக்களையும் சொல்றாங்க. அந்த அடிப்படையில வந்து அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள், கருத்துக்கள், அது வந்து அது குடும்ப பிரச்சனை. திமுக அப்படி யாருன்னா தில்லுன்னு சொல்ல முடியாது, சொன்னதுக்கு வீசிடுவாங்க. ஏன்னா அது ஒரு குடும்ப கட்சியா மாறிடுச்சு திமுக. அண்ணன் கூட உள்ள சொன்னாரு, நான் எத்தனாலும் என்ன நினைச்சேன் சொன்னா, அண்ணா அறிவாலயத்திலிருந்து காசு தான் இவங்களுக்கு வரணும்னு நினைச்சேன். இப்போ கனவு காண்ற மாத்திரையும் அனுப்புறாங்கிறது இப்பதான் தெரியுது. என்னென்ன கற்பனை கதையெல்லாம் அவங்க அனுப்புறீங்க. எதுங்க கற்பனை? எது கற்பனை? நீங்க பேசுறதுதான் கற்பனை. சும்மா இந்த வேலையெல்லாம் விடாதீங்க. என்னென்ன கற்பனை பாருங்க. அதாவது விஜய் சேர்த்துக்குவாங்களாம், பாஜக சேர்த்துவாங்க. பாஜகவை எப்படியாவது திமுகவுடைய திட்டம், அதிமுகவை எப்படியாவது பாஜக கூட்டணியில தள்ளிடும். இதுதாங்க திமுகவுடைய சிம்பிள் லாஜிக். அதுக்கு அவங்களுக்கு என்ன சார் லாபம்? சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்குகள் இலவசமா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்ல சார். இப்ப நம்ம 2021 பார்ப்போம். அதிமுக, பாமக, பாஜக இவங்க தான் மேஜர் பார்ட்னர்ஸ். தேமுதிக கூட அப்ப இல்ல. அப்போ கிட்டத்தட்ட 3% தானே அவங்களுக்கு ஆட்சியே போச்சு. அப்போ இப்ப மீண்டும் வந்து அது மாதிரியான ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப 5 ஆண்டுகள் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அதோட சேர்த்து ஒரு வலுவான ஒரு கூட்டணி. அப்போ திமுகவுக்கு ஒரு பாதகமான ஒரு கூட்டணியா தான் அது அமைய இருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அவங்க என்ன சொன்னா, இது போச்சுன்னு சொன்னாவே அந்த 3% வாக்குகள் இருக்கு, அது வந்து திமுக பல சாதகமான வாக்குகள். இது எப்படி சார்? ஆமா, நீங்க டெஃபினட்டா நீங்க வந்து பிஜேபியோட அதிமுக போயிடுச்சுன்னா மறுபடியும் திமுக தான் வரும். சிறுபான்மைன்றது இல்லமா, இங்க வந்து பாஜக RSS விரும்பாத நிறைய பேர் இருக்காங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள். அந்த வாக்குகள் அப்படியே திமுக போகும். ஒரு கால் பாஜக தனியே நின்று அதிமுக தனியே நின்னா இவங்களுடைய வாக்குல அந்த வெட்டு விழும். புரியுதுங்களா? இவங்களுடைய வாக்குல அந்த வெட்டு விழும். அந்த வெட்டு விழுந்துன்னா திமுகவுடைய வெற்றிக்கு அது மிகப்பெரிய ஒரு சங்கடம். பாஜக இன்னும் தமிழ்நாட்டுல தீண்டுதகாத கட்சியா தான் இருக்கா. ஏன்னா இப்ப 11.5% தனியா நின்று வாங்கிட்டாங்க. இந்தியா அலைன்ஸ் 18% வாங்கிடுச்சு. 11%. நான் சொல்றேன், சீமான்னு சொல்லலாம், நான் 8% வாங்கினேன், தனியா நின்று வாங்கினீங்க. பாஜக எப்படி சொல்ல முடியும் நான் தனியா நின்று 11% வாங்கினேன்? நீங்க யார் யார் கூட கூட்டு வச்சீங்க? பாமக கூட்டு வச்சீங்க, அப்புறம் வந்து அமமுக, ஓபிஎஸ் வச்சு விடுங்க, ஓட் பேங்க் இல்ல. டிடிவி தினகரனும் பாமகவும் சாலிடான ஓட் பேங்க் உள்ள கட்சிகள். புரியுதுங்களா? அது இல்லாம அங்கங்க இருக்கக்கூடிய சாதிய கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்து நீங்க வந்து அதை வந்து அது அவங்களுக்கு கிடைச்ச ஓட் பேங்கா எப்படி நீங்க நினைப்பீங்கன்னா, சீமான் சொல்றாரு எனக்கு கிடைச்ச ஓட் பேங்க் நான் தனிச்சு நின்று. அது பாஜக வந்து அப்படி சொல்ல முடியாது, நாங்க தனிச்சு 11% வாங்கணும். ஆனா ஓட்டாவோடு போட்டி போட்ட கட்சி அப்படின்னா நம்ம வந்து ஒரு காலத்துல கேள்வி, ஒரு காலத்துல இன்னைக்கு மட்டும் என்ன வளர்ந்துச்சுன்னு அந்த கட்சி இல்ல சார். இப்போ போன சட்டமன்ற 2021 தேர்தலில் பார்க்கிறோம், கோவையினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 9 பேர் அம்மையார் வானதி ஸ்ரீனிவாசன் உட்பட அதிமுகவுடைய தலைமையிலான அணியில் தான் ஜெயிச்சிச்சு. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கல்ல, அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலான பாஜக அண்ணாமலை அவர்களே களமிறக்கியது. 3வது இடத்துக்கு அதிமுக போச்சு. 4.5 லட்சம் வாக்குகள் அண்ணாமலையுடைய செல்வாக்குல அங்க கோயம்புத்தூர்ல பெற்றிருக்காங்கல்ல. அப்ப அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தானே. அது எந்த அளவுக்கு வந்து பொருளாதாரம் பணம் செலவு பண்ணி ஓட்டுக்கு காசு கொடுத்து எந்த அளவுக்கு பண்ணாங்கன்றது அங்கிருந்து உள்ள மக்களுக்கு நல்லாவே தெரியும். புரியுதுங்களா? அந்த கதையெல்லாம் இப்போ வேகாதுங்க. இப்போ பாஜகவுக்கு வந்து மிகப்பெரிய வளர்ச்சி இல்லை. 3% 4.5% அவங்களுக்கு கிடைக்குமே தவிர, அதை தவிர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படியெல்லாம் இல்லை. அது மத்திய இன்டெலிஜென்ஸை கிளீனா பாஜகவுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டான். ரிப்போர்ட் கொடுத்ததுடைய விளைவு தான் இப்ப கடந்த முறை கூட வந்து அமித்ஷா வரும்போது எப்படியாவது எடப்பாடியை சந்திச்சு அதிமுக கூட எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணார். கடைசியிலேயே முடியலன்னு சொல்லி சோசியல் மீடியா ஊடகங்கள்லேயே செய்திகள் வந்து அமித்ஷா வந்து இப்ப சமீபத்துல
நம்ம வெங்கைய நாயுடைய மகன் திருமண விழாவுக்கு வந்தபோது எப்படியாவது எடப்பாடியை சந்திக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காரு. முடியாம தான் போயிட்டு இருக்காப்புல. ஏன்னு சொன்னா அது இன்டெலிஜென்ஸ் வந்து கிளீனா ரிப்போர்ட் கொடுத்துச்சு. அதாவது அங்க இருக்கக்கூடிய எச்ராஜா சொல்றாரு, இல்ல அண்ணாமலை சொல்றாருன்னா அவங்கவுங்க கட்சிக்காரங்க அப்படிதான் சொல்லுவாங்க. எங்க கட்சி ஓஹோ ஆஹா வளர்ந்துச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி எதுவும் வளர்ச்சியை நோக்கி அவங்க இல்லை. அதனாலதான் வந்து எப்படியாவது இந்த முறை வந்து சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட அதிமுக கூட இணைஞ்சாதான் நமக்கு உண்டான இங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நிலைநாட்ட முடியும்னு சொல்லிட்டு வராங்க. தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னையில கூட அவங்க செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க சார். பிஜேபி செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு மத்திய சென்னையில, அதே போல வட சென்னையில, இந்த மாதிரி சென்னை புறநகர் பகுதிகளிலே சென்னையில எண்ணிக்கல. நான் கூட 1980, 85, 90 வாக்குலயே சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அதுவும் தென் சென்னை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க. நான் 1990 வாக்குலயே. ஏன் சொன்னீங்கன்னா அங்க பிராமன்ஸ் அதிகமா உள்ள ஒரு செக்டர். அப்போ அவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காங்க பாராளுமன்ற தொகுதி. நீங்க சாதாரண நினைக்காதீங்க, 50,000 வாக்குக்கு மேல வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த வாக்கு பெருசு இல்ல. அந்த இது எல்லாமே பாருங்க டாமினன்ஸ் உடைய டாமினேஷன் உள்ள போகுது. ஆனா 2027 சட்டமன்ற தேர்தலில் சென்னை மாநகர் முழுவதுமே வந்து ஸ்வீப் பண்ணிடுச்சு சார் டிஎம்கே. அப்ப பிராமணர்கள் ஓட்டு போட மாட்டாங்கல்ல, அந்த சித்தாந்த ஊழியர் வலதுசாரி சித்தாந்த ஊழியர் ஓட்டு போட. அதாவது இந்தியில சொல்லுவாங்க காட்டை டக்கருவாங்க. அது முள் இடைவெளி அது பர்சன்டேஜ் தான். இப்ப எப்படி இதுல டெல்லியில வந்து ஆம் ஆத்மியை தோற்கடிச்சு பாஜக வெற்றி பெற்றிருக்கு. ஆனா எவ்வளவு சதவீதம்? 3%. 3% வாக்குகள் தான். புரியுதுங்களா? குறைஞ்சபட்சம் பாருங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் 1500 வாக்குகள் தான் தோத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி 1000 வாக்கு 1500 வாக்குகள் பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 18 இடத்துல அப்படி இருக்கு. 1000 வாக்கு 1200. 10 தொகுதிகள்ல காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருந்தா இல்ல 10 தொகுதி ஜெயிச்சிருக்கும். அந்த ஒரு 1000 வித்தியாசம் பார்த்தா ஒரு 10 தொகுதி எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். 1000 1500 வாக்குகள் அதிகமாலாம் இல்லை. அப்படிதான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து நீங்க வந்து திமுக வந்து வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? அதுக்காக வந்து திமுக வந்து எல்லாத்தையும் சோட் பண்ணிச்சு. அந்த பிராமணன் ஓட்டு அவங்களுக்கு போகல, அவங்க ஓட்டு அவங்களுக்கு தான் போகும். இப்போ எடப்பாடியார் சொல்றாரு, ஒரு வியூகத்தை சொல்றாரு, 6 மாதங்கள்ல ஒரு சிதறடிக்காம நாங்க ஒரு அணியை வந்து அமைப்போம், உறுதியா அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. இதுல நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்தை? பிஜேபி உள்ளடங்காத ஒரு கூட்டணியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சொன்னாங்க ஒரு கற்பனை கதையே சொன்னாரு. திமுக கூட்டணி அப்படி இப்படின்னு. திமுக கூட்டணி அப்படியே இருக்கான்னு எலெக்ஷன் நேரத்துல பாக்குறாங்க. ஏன்னா நிச்சயம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, திருமாவளவனுக்கு அதே 6 சீட்டுன்னு தான் சொல்லுவாங்க. 6 சீட்டு வாங்கிட்டு திருமாவளவன் என்னன்னா அதை விட அவருக்கு அரசியலுக்காக உலகத்துல வேற எங்கேயுமே அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியதான் மக்கள் மத்தியில. இன்னைக்கு வந்து அவரு ஒரு கிங் மேக்கரா பாக்குறாங்க இல்லையா? அப்புறமா அவரை வந்து வேற ஏதோ மேக்கரா தான் பார்ப்பாங்க. 6 சீட் வாங்கி நின்றாங்க. 6 சீட்டுக்கு மேல வந்து திமுக கூட்டணி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப அங்கிருந்து வெளியே வருவாங்க. விடுதலைக்கு வெளியே வந்தா விடுதலை மட்டும் வெளியே வரும். கம்யூனிஸ்டுகள் வரலாம், சில இஸ்லாமிய அமைப்புகள் வரலாம். காங்கிரஸ் வர வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ் வர வாய்ப்பு இல்லை. வந்துச்சுன்னு சொன்னா அது திமுக வந்து 26 தேர்தல பழைய நிலைக்கு போக வேண்டிய நிலைக்கு தான் தள்ளப்படும். அதனால இவங்க வந்து அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க வந்து விடுதலை தக்க வைக்கிறதுக்காக அதிகபட்சம் ஒரு 10 சீட்டு வாங்கி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. திமுக வந்து நம்ம நையாண்டி நக்கல் பண்ணி ஏதோ பண்ணுவோம். நிச்சயம் டபுள் டிஜிட் வந்து 2011லயே கொடுத்துருக்காங்க சார். திமுக அலையன்ஸ் டபுள் டிஜிட் 2011லயே கொடுத்துருக்காங்க. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க திமுக விசிகாவுக்கு. அதே இப்ப கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நீங்க எப்படி உத்தரவு சொல்றீங்க? ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருக்கு. தலித் மக்களோட வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணி தராரு திருமாவளவன் அவர்கள். 2001ல கூட கொடுத்திருக்காங்க. 2001ல பாஜக கூட்டணி கூட்டணி வைக்கும் போது அப்போ வந்து இஸ்லாமியர்கள் உட்பட யாருமே கூட்டணியில வரலன்றதுக்காக அப்போ திருமாவளவன் வெளுக்கட்டாயம் கூப்பிட்டு வந்து முதல் திருமாவளவன் வந்து சட்டமன்ற உறுப்பினரானது திமுக பாஜக கூட்டணியில சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காரு. அதனால மறக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு அதே 2 ஆண்டுகள்ல பதவி துறந்தாருன்னு நீங்க பதிவு செய்யணும் இந்த இடத்துல. ஆமா, அது பிறகு அவங்க சமூக பிரச்சனையும் காரணத்தை முன் வச்சு பதவி துறக்கிறாரு. இருந்தாலும் வெற்றி பெற்றது பதவி துறந்த வெற்றி பெற்றது கூட்டணி வச்சாரு இல்லையா? வாழ்க பாஜகன்னு சொல்லி இருக்காரு இல்லையா? அதெல்லாம் மறக்க முடியுமா? சரி, ஓகே. திரு காமச்சேடி ஐயா, தாவேகா அதிமுக கூட்டணி அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக ஒரு கணக்கு போடுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நேற்று வரை ஐயநாதன், மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு வந்தவர். அவர் திடீரென்று ஒரு சமீப காலங்களில் வந்து போர்க்கொடி தூக்கி இருக்கிறார். தாவேகாவுக்கு எதிரான சில கருத்துக்களை முன்னிட்டு வர்றாரு. விஜயுடன் ஒரு தனிமையில் நடந்த சந்திப்பை வந்து வெளிப்படையாக
ஓப்பனாக வந்து ப்ரெஸ்ஸில் வந்து உடைச்சிருக்கிறாரு. இது வந்து முழுக்க முழுக்க இப்போ திமுகவினுடைய ஊதுகுழலாக கைப்பாவையாக இவர் செயல்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க அதை? வந்து அந்த ஒரு சீக்கிரட்டை வந்து அவர் உடைச்சிட்டாரு, இது தார்மீகமே கிடையாது அப்படின்றாங்க. முழுமையா அவர் பேசுனதை நீங்க கேட்டிருக்கணும். அவர் பேசும்போது என்னென்ன அவர் அதாவது இந்த இதுக்கு வந்து இவங்க 4 பேர் கொண்ட குழு போய் இந்த ஏர்போர்ட் விஷயத்துல நாங்க ஆய்வு பண்ணி அதை நாங்க அவர் கன்சல்டேட் பண்ணி நாங்க கொடுத்தோம், அதனுடைய இதை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் பாணியில அவர் பேசினாரு. அதே மாதிரி மதுரையில வந்து அந்த இதுக்கு வந்து போராட்டத்துக்கு முன்னாடியே நாங்க வந்து லிஸ்ட் கொடுத்தோம், அதை பத்தி ஒரு அறிக்கை வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அறிக்கையே வரல. கடைசியில அவங்க 16ஆம் தேதி அவங்க பெரிய ஒரு ப்ரொசஸன் ஒன்று பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறமா அவங்க ஒன்றும் பேசல. இது போன்றதுலாம் வந்து அவர் யார் வழி நடத்துறாங்கிறதே வந்து தெரியல. ரெண்டாவது என்ன வந்து அதுக்கு பின்னாடி வந்து சந்திக்கிறதுக்கும் முடியல. அப்ப இவர் அது வந்து அவருடைய மாமா ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த கிறிஸ்டின் ஒருத்தர் இருக்காரு, இவருடைய மாமா, அவர் தான் அவர்கிட்ட லயலோ காலேஜினுடைய அந்த அல்மனியுடைய பிரசிடென்ட், அவரு இவருடைய தாய் மாமா. அவர் வந்து அவர் மூலியமா தான் எல்லாம் மூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கடைசியில அவரே வந்து கை விரிச்சுட்டாராம். ஸோ ஆகையினால அங்க வந்து எல்லாமே வந்து ஒரு ஏதோ ஒரு இதுக்கு கட்டுப்பட்டு போயிட்டு இருக்கு. அதனால இனி நம்ம அங்க இருந்தோம்னா நமக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லி நான் விலகிட்டேன்னு சொல்லி தான் டீட்டெயிலா கொடுத்துருக்காரு. ஆனா விஜயோட ரகசிய அந்த அவருக்கும் விஜய்க்கும் உண்டான அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் கூட எதுக்கு சார் வந்து அதை வெளிப்படையா ஓப்பன்ல உடைக்கணும்? இதுல என்ன தப்பா? அது ஒண்ணும் ரகசியம் இல்லையே, அவர் சொன்னது ஒண்ணும் ரகசியமானது இல்லையே. அவர்கிட்ட வந்து நான் ஏடிஎம்கே கூட தான் அவங்க செல்வதற்கான ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஆதவ் அர்ஜுனாவும் சொல்லி அது வந்து 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தகவலை வந்து ஒரு நம்பகத்தன்மையோட அஜயநாதன் அவர் அது பொதுவெளியில உடைக்கிறாரு அப்படின்னா நம்பகத்தன்மை கேள்விக்குரிய. நம்பகத்தன்மை என்ன கேள்விக்குரிய? ஆதவ் அர்ஜுன் எப்படி எதுக்காக போனாருங்க? ஆதவ் அர்ஜுன் அங்க போனதுக்கு காரணமே அவர் வந்து அதிமுகவுடைய கூட்டணிக்கு போகணுங்கிறது தான். அதிமுக கூட்டணிக்கு ஆதவ் அர்ஜுன் அங்க என்ன சொல்றாரோ அதுதான் அங்க நடக்கும், தெரியுதா? அந்த அளவுக்கு அவர் அங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி தான் அங்க போயிருக்காரு, சும்மா போக இல்லை. அதிமுக கூட போனா அதிமுகல சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் எடப்பாடி, இவர் வந்து துணை முதலமைச்சர் கேண்டிடேட். இது அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் சைன் ஆயிட்ட மாதிரி தான், ஆனா சைன் ஆகல, சைன் ஆன மாதிரி தான், அதுலதான் அவங்க நடக்குது. ஆனா பேச்சு வந்து இப்படி எல்லாம் பேசுவாங்க, கடைசி நிமிஷத்துல காலை வாரிட்டு அவங்க போய் செட்டில் ஆயிடுவாங்க. இது நடக்கும், வேணும்னா பொறுத்து பாரு. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தனிச்சு நின்றாருன்னா 1-2% வாக்குகள் கூட வாங்க இயலாது, புரிஞ்சுக்கோங்க சார். திரு விஜயகாந்த் அவர்கள் 8.3% வாங்கினாரு. விஜயகாந்தனுடைய போக்கு தனி கண்ணு. அவர் ஒரு தொகுதியில தான் நின்று வாங்கினாரு, சும்மா ஒரு தொகுதியில வென்றாரு. 234 கேண்டிடேட் போட்ட ஒரு தொகுதியில மட்டும் அந்த விருதாச்சலம் நினைக்கிறேன், அதான் விருதாச்சலத்துல ஜெயிச்சாருப்பா. மற்றதுல அவர் கேண்டிடேட் போட்டாருன்னா அவருடைய தன்மை வேற, இவருடைய தன்மை வேற. இன்றைக்கும் விஜயகாந்த் என்ன சொல்றான், பசியோட போனா சாப்பிடாம வெளியில அனுப்ப மாட்டாரு, சாப்பிடணும்னா எப்ப போனாலும் அவங்க வீட்டுல சாப்பாடு இருந்துட்டே இருக்கும். அவங்க இதுல 2016 சார் மக்கள் அவர் ஏத்துக்கல. எது 2016 ஒரு விஷயம் நீங்க அதுக்கப்புறம் வந்து தொகுதி தேர்தல்கள் எல்லாருமே மக்கள் அவரை புறக்கணிக்க தானே செஞ்சிருக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, எல்லாமே நேரம்ங்கிறது ஒண்ணு இருக்கு, கூட்டணி அமையறதுங்கிறது தான் எல்லாமே முடிவு செய்யப்படும். ஜெயலலிதா அம்மா கூட அந்த அம்மாவை இவர் திட்டாம அவர் ஒரு எம்எல்ஏ பார்த்து தான் நாங்க துருத்துனாரு. அதே இந்த அம்மா பழிவாங்க எண்ணத்தோட அந்த கட்சியிலே நாசக்காடு பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் அவர்னால எழுந்து வர இயலல, உடல்நிலையும் சரியில்லாம போயிடுச்சு, என்ன பண்ண இயலும்? அவரோட ஸ்டேட்டும் உற்று கவனிக்க வேண்டியது இருக்கு. இப்ப அதிமுகவுக்காக நாடாளுமன்ற தேர்தலையும் ரொம்ப கரிசனப்பட்டாரு, இப்பவும் கரிசனப்படுறாரு. ஒருவேளை திமுகவுடைய கூட்டணியில ஏற்கனவே அதிர்ச்சியும் தெரிவிச்சுட்டு இருக்காரு, நாங்க ரொம்ப இக்கட்டான இதுதான் இருக்கும் அப்படின்றாரு. அப்போ ஒரு அச்சாரமா, ஒரு கூட்டணி அச்சாரமா இதெல்லாம் அதிமுக? அது இல்லப்பா, நானே வந்து அதிமுகவை வந்து டிஃபைட் ஆகுறத நானே விரும்பல. ஏன்னா நாங்க வந்து ஒன்னும் திமுக இருக்கணும், இல்லைன்னா அதிமுக தான் இருக்கணும், இங்க திராவிட கட்சியில் தான் ஆட்சியில இருக்கணுங்கிறதுல நாங்க சரியா இருக்கோம். இப்போ உங்க நிலைப்பாடு என்ன அதெல்லாம் இல்ல 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 திமுகவுடைய லாஜிக் என்னன்னா, ஒண்ணு நம்ம இருக்கணும், இன்னொன்னு பாஜக இருக்கணும். இது வந்து இவருக்கு வந்து திருப்பங்குன்ற விஷயத்த வச்சு இவரு பேசுறாரு.
திருப்பரங்குன்றத்துல வந்து அதை வந்து நாங்க முழுமையா வந்து நாங்க அதை அவன் பண்ணது ஆர்ப்பாட்டம் வந்து தேவையில்லாத ஒண்ணும். யார் பண்ணது? யாரு அத இந்து முன்னணியும் அவன் பண்ண ஆர்ப்பாட்டம் அனுமதி எப்படிங்க கொடுக்காம இருக்க முடியும்? அனுமதி யாரு கொடுத்தா? கோர்ட்ல கொடுத்தாங்க. கோர்ட்ல என்ஓசியும் போனீங்க. என்ன இங்க பாருங்க, ஏங்க கத்துறவனை கத்த விட்டுட்டு போனா அவன் பாட்டுக்கு ஒரு இடத்துல கத்துனா அந்த மண்ணாங்கட்டிக்கு நீங்க என்ன பண்ணணும்? எதிர்ப்பு தெரிவிக்காம அவன் கேட்கும்போது கொடுத்துட்டு இருக்கணும். என்னத்துக்கு கேட்கும்போது தொட்டில ஆட்டி இங்க பாருங்க, நீங்க எதுக்கு ஆட்டுக்குட்டி தலையில சுமத்துக்கிட்டு எதுக்கு ஆட்டுக்குட்டி? என்ன வரலாறு? சும்மா அந்த வரலாறு எல்லாம் ஏங்க நாங்க 40 வருஷமா அப்ப திமுகவுடைய இதுவே என்ன, இவர் மட்டும் இல்ல, இப்ப தங்கர் தமிழ்ச்செல்வன் சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது அங்க ஆடு கோழி எல்லாம் அறுக்கல, இப்பதான் புதுசா வித்து போய். அப்போ திமுகவும் ஒரு இதுதான் இந்த அயோக்கியத்தனுடைய அயோக்கியத்தனம் இல்ல, சும்மா இருங்க. 72 இருந்து எனக்கு தெரியும். அப்ப இவர் சொல்றாரு அறுக்கவே இல்ல, எனக்கு 70 தெரியும். அப்ப அங்க போய் சாப்பிட்டவன் இவரோட இருக்கானே யாரு? எவன் சொல்லு, என்கிட்ட சொல்லு. போன் பண்ண நம்பரை கொடு, நான் கூப்பிட்டு பேசுறேன். எனக்கு தெரியாம எப்படி நடக்கும்? நான் தலைமாட்டில நான் உட்கார்ந்து இருக்கேன். நான் ஏற்கனவே டிபேட்ல ஒரு வாதமா வச்சிருந்தேன். வக்ஃப் வாரியத்தினோட உறுப்பினர் இருக்கக்கூடிய விசிகனுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஆலு ஷானவாஸ் அவர்கள் அது புகைப்படம்லாம் காமிச்சாரு. அங்க இருக்க பலியிடுவதற்கு ஒரு அறை இருக்கு, சமையலுக்குன்னு ஒரு அறை இருக்குன்னு அவர் அதெல்லாம் இங்க பாரு, அறையெல்லாம் இருக்கு, அறை இருக்கு, சமையல் அறை எல்லாம் கிடையாது, சமையல் அறை இருக்கு. அதே போல பலியிடுவதற்கு அறை இருக்கு. பாரு ஆடு கோழி அறுக்கல, இப்ப அறுத்து பிரச்சனை உருவாக்குறாங்க. அப்ப திமுக அப்படியே அப்ப 2 பேரும் நேர்கோட்டில் பயணிக்கிறாங்க பாருங்க. இவங்களுக்குள்ள ஒரு தமிழ்நாட்டுல இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ஒண்ணு திமுக இருக்கணும், இன்னொன்னு பாஜக இருக்கணும். எப்படி மேற்கு வங்கத்துல எப்படி ஒண்ணு பிஜேபி மத்த கட்சி ஒழிச்சாங்கல்ல, அதே மாதிரி இங்க கொண்டு வரதுக்குள்ள திட்டமிடல்களை பாஜகவும் திமுகவும் பேசி நடந்துட்டு. அதனாலதான் பாருங்க, உயர்நீதிமன்றத்துல அரசு தரப்புல சம்பிரதாய முறையிலான எதிர்ப்பு கூட தெரிவிக்காம என்ன பண்றாங்க, ஓகேன்றாங்க போராட்டத்துக்கு. ஓகே, ஆடு கோழி அறுத்தவங்க மீது நாங்க வழக்கு கொடுத்தாங்க. அப்போ ஆடு கோழி அறுத்தவங்க மீது நாங்க கைது பண்ணியிருக்கோம்னு சொன்னா, அப்ப நீதிமன்றம் மூலியமா நான் இதுக்கு முன்னாடி அங்க ஆடு கோழி அறுக்கலன்னு. இப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் சொல்றாரு ஆடு கோழி அறுக்கல. இப்ப இவர் சொல்றாரு. அப்போ எப்படி இந்த RSS எப்படி இந்த பாபர் மசூதி விஷயத்தில் பிஜேபி சங் பரிவார அமைப்புகள் எப்படி பாஜக இந்த பாபர் மசூதி விஷயத்துல கொண்டு போனாங்களோ, அதே ஒரு திட்டமிடலை திமுக இங்க திருப்பரங்குன்றம் விஷயத்துல கொண்டு போகுது. 64 இருந்து திருப்பரங்குன்றத்துக்கு நான் வந்து வாக்கிங் போற மாதிரி நான் கால்நடையா போனவன், புரியுதா? ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தர்காவு மேல ஏறுவோம், மேல ஏறி போய் நாங்க வருவோம். அப்படி எல்லாம் நான் வந்திருக்கேன். அங்க போய் வந்த போது 64 இருந்து எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் 72 அங்கேயே கறி ஆக்கி எடுத்து வருது. அது எத்தனையோ கிலோமீட்டர், பைக்ல எல்லாம் போக முடியாது, சைக்கிள்ல போக முடியாது, நடந்துதான் போகணும். நடந்து படியில ஏறிதான் போகணும். அவங்களுக்கு தலையெழுத்து இல்ல, கீழே இருந்து எடுத்து மேல அறுத்து எடுத்து கீழே உட்காந்து கறி சாப்பிடுறதுங்க. அந்த வருஷத்துல ஒரு தடவை சண்டை நடக்கு பாத்தீங்களா? சில பேரு நேர்த்தி கடன் செய்யறதுக்காக என்ன பண்ணுவாங்க, நேர்ச்சிகள் அங்க போயிட்டு அறுத்து அங்கே ஆக்கி தின்னுட்டு வருவாங்க. கோயில் பக்கத்துல ஏதோ கோயில் இங்க இருக்கு, பக்கத்துல தர்கா இருக்கு, அதுக்கு எத்தனை கிலோமீட்டர். அது மலையின் அந்த பக்கம், மலையின் உச்சியில வந்து தர்கா, இந்த பக்கம் முருகர் கோயில், அந்த பக்கம் காசி விஸ்வநாதர் கோயில். இது கோயிலுக்கும் தர்காவுக்கும் சம்பந்தமே இல்லையே. அது எப்படி? அப்போ பாஜக என்ன ரூட்ல வந்து இந்த பிரச்சனையை கிளப்புறாங்களோ, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பாருங்க, ஆர்டிஓ தான் ஃபர்ஸ்ட் தடை விதிக்கிறாங்க. திமுக ஆர்டிஓ தான். அதே மாதிரி பீஸ் கமிட்டியில வந்து இந்துக்கள் அண்ணன் என்ன சொல்றது, இந்துக்கள் அங்க உட்காந்துட்டு பீஸ் கமிட்டியில சொல்றாங்க, இது கோழி ஆடு அறுக்கிறதெல்லாம் சம்பிரதாயங்கள், நாங்களே அறுக்கிறோங்க. இந்துக்கள் தான் நிறைய பேர் சொல்லும் போது, அப்ப அதை இன்னி அந்த ஆடு கோழி விஷயமே பேசக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சு யாருன்னா சாட்சாத் அறநிலையத்துறை அதிகாரிகள் தான். இந்த விஷயத்தை உடனே சேகர்பாபுக்கு தெரிவிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொத்தி முட்டு நீதிமன்றத்தில் போயிருக்கேன். எங்கேயாவது ஆடு மாடு என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 8 நீதிமன்ற உத்தரவுகள் இருக்கு. இப்ப காட்டுறேன் உங்களுக்கு, போய் எடுத்து காட்டுறேன். எங்கேயாவது அந்த ஃபர்ஸ்ட் 1930 20 போனதும் சரி, அதுக்கப்புறம் 30 போனதும் சரி, 75 போனதும் சரி, நிறைய வழக்குகள் இல்லை. அது எல்லாமே என்னன்னா
அந்த அதாவது ஒட்டுமொத்த மலையே எங்க கோயிலுக்கு சொந்தம்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அப்ப அரசு கோயிலுக்கு சொந்தம் இல்லை, அரசுக்கு சொந்தம்னு சொல்லி கொண்டாடுறாங்க. டிஃபெண்டன்ட் அதாவது எதிர்த்தரப்பு வந்து ஒரு தடவை தர்கா தரங்க போட்டு தர்காக்குன்னு சொல்லிட்டு 1920 வழக்கு போடுறாங்க. 21 ராமர் ஐயர் தெளிவான விளக்கம் கொடுத்தாரு. 23 வந்து தெளிவான விளக்கம் கொடுத்துறாரு. இது வந்து முழுக்க இந்த தர்கா பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளிவாசல், இந்த கொடி கம்பம், என்ன போற பாதை, இது எல்லாமே இவர்களுடைய 100% உரிமை இருக்கு. அதுக்கு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி, அதாவது வக்ஃபு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி சொத்துக்கெல்லாம் தர்காவுக்கு சொந்தம்னு சொல்லி இருக்கு. அதான் சொல்லிடலாம், புரிஞ்சுங்களா? அப்போ வந்து பாருங்க 1863 அப்போ 1863 1863 கெசட்ல வந்து அந்த ராமர் ஐயருடைய, அவர் பேர் ராமர் ஐயர், அவரும் ஒரு ஐயர் தான், ராமர் ஐயர், அவருடைய கெசட்ல இருந்து மூலியமா சிக்கந்தர் ஹில் ஹோலி இது வந்து சிக்கந்தர் ஹில் தான் வருது. அது உள்ள ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு. நான் என்ன சொல்றேன், மலை வந்து சிக்கந்தர் மலையோ முருகன் மலையோ திருப்பரங்குன்ற மலையோ எந்த மலையாச்சும் இருந்துட்டு போட்டோம், அது நமக்கு கவலை இல்லை. ஆனா அங்க தர்கா இருக்கு, அங்க பள்ளிவாசல் இருக்கு, அங்க வந்து ஆளு போய் அதுக்குன்னு டெய்லி அவனும் போய் அறுத்துட்டு இருக்குது இல்ல, வருஷத்துக்கு ஒரு தான் அந்த இது பண்ணும் போது. அதே இந்த முறை தடை விதிச்சது யாரு? திமுக தானே. அது தடை விதிச்சுட்டு நீதிமன்றத்துல போய் நாங்க வழக்கு போட்டுருக்கோம், அவங்களை கைது பண்ணி ஜெயில போட்டிருக்கோம்னு சொன்னது யாரு? திமுக தானே. அப்போ எல்லாமே திமுக பண்ணிட்டு பாஜகவுக்கு வழி ஏற்படுத்துறாங்க. நீ இப்போ பேசுவா, உனக்கு தமிழ்நாட்டுல நாங்க கண்டென்ட் தரண்டா உங்களுக்கு, நீ ஏன்டா நீ கஷ்டப்பட்டு இருக்க, தேவையில்லாம செருப்பு போடாம ஏன் நடக்கிறேன்னு சொல்ற, ஏன் சாட்டையால் அடிச்சுக்கிறேன்னு சொல்ற, அண்ணாமலைய சாட்டையால் ஏன் அடிச்சுக்கிறேன்னு சொல்ற, நான் கொடுக்குறேன் வா கண்டென்ட்னு சொல்லி திருப்பரங்குன்றம் மலை கண்டனை திமுக தான் பாஜக கிட்ட கொடுத்துருக்கு. ஓகே, திரு காமச்சையா, இடதுசாரி சிந்தனையுடைய பத்திரிகையாளர்கள் என்ன இந்த விஷயத்துல இருந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னா, பிஜேபினால தான் திமுக இப்போ ஆட்சியிலே இருக்குது, குறிப்பாக பிஜேபி எதிர்ப்பை ஒரு மையமாக வச்சே இந்த ஆட்சி வந்து நீடிச்சிட்டு இருக்கு, தொடர் வெற்றிக்கு காரணம் அது முக்கியமான ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சாரும் அதுதான் பல மாநிலங்களோட ஒப்பிடுறாரு, வெஸ்ட் பெங்கால் அது மாதிரியான சில மாநிலங்களோட ஒப்பிடுறாரு. பிஜேபியோட எதிர்நிலையில் உங்களுக்கு அரசியல் பண்ணுறது ரொம்ப இலகுவாக இருக்குது, உங்களுக்கு வெற்றி ரொம்ப இலகுவாக இருக்குங்கிறதுனால பிஜேபியை தான் நம்ம வந்து எதிர்க்க கட்சியை அங்கே கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல தான் நீங்க இருக்கீங்க போல அப்படின்ற. தம்பி, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் அறியாமையில பேசக்கூடிய பேச்சு. மத்தவங்க பேசுறாங்கன்னா அது வேற விஷயம். இப்ப நான் சின்ன புரிதல் கேட்கிறேன், ஒரு சின்ன புரிதல் கேட்கிறேன். இப்போ யாராவது திராவிட முன்னேற்றங்களுக்கு எதிராக ஒரு எதிரான ஒரு கருத்தை சொல்லிட்டாலோ, ஈவன் கூட்டணி கட்சிக்குள்ளேயே ஏதேனும் கருத்தை சொல்லிட்டாலோ, அவர்கள் மீது காவி சாயமோ அல்லது சங் பரிவாருக்கு வந்து ஒரு துணை போவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா திமுகவினரால் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறதா இல்லையா? யார் மேல வச்சோம்? உதாரணத்துக்கு சொல்லவா, விசிகாவில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னாரு. அது தொடர்ந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு 3 தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த 3 தொலைக்காட்சி பேட்டிக்கு பிறகு திரு ஆர் ஆசா அவர்கள் பிரஸ் மீட் வைக்கிறார், ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக. இது வந்து காவிகளுக்கு, இது வந்து சங் பரிவார்களுக்கு வந்து துணை போகும் விதமா இருக்கு, அண்ணன் திருமாவளவன் இதை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி இது பேசுறாரு. இது எப்படி நம்ம ஏத்துக்கிறது சொல்லுங்க? இது மட்டும் இல்ல, யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக பேசுறாங்களோ அவ்வளவு பேரும் பிஜேபி. கமலஹாசனுக்கே நீங்க சொன்னீங்க, கமலஹாசனுக்கே இந்தியா டுடேல ஆங்கிலத்துல வந்து பேட்டி கொடுக்கும் பொழுது தயாநிதி மாறன் அவர்கள் கமலஹாசன் இஸ் பிஜேபி பி டீம் அப்படின்னு சொல்லி தயாநிதி மாறன் அவர்களே வந்து கமலஹாசன் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு. அப்போ இப்போ நீங்க வந்து அவரை வந்து கூட்டணி உள்ள வச்சுக்கிறீங்க, இப்ப அடுத்து வந்து ராஜ்யசபா கொடுக்க போறீங்க இந்த வருஷத்துல. அப்ப என்ன உங்களை எதிர்க்கிறவங்க எல்லாமே பிஜேபிங்கிற முத்திரை குத்துட்டீங்கல்ல, உங்களுக்கு இலவா இருக்கு, அதை வச்சு நீங்க தொடர் வெற்றி பெறுறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் வைக்கிறாரு. பாரு, அவங்களும் எதிர்கட்சி, அதிமுகவும் எதிர்கட்சி, அதனால வச்சா கூட பரவாயில்லைங்க, என்னையே வைக்கிறானுங்க பிஜேபியோட பிடிஎம் ஓபிஎஸ்சிகள் அண்ணன் மாரி ஆட்கள். இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. உங்க நான் அதிமுக எடுப்புன்னு தான் வச்சிருக்கேன் தவிர சம்பந்தமே இல்லை. போன தேர்தலில் கூட அதுதான் வந்து அவர்கிட்ட போனாரு, அங்க ஏதாவது புரியல, அதாவது அவர் கரெக்டா இருப்பாரு அப்படின்னு அங்க போனாரு, அவரு சரியா வரல, அதனால கண்டெஸ்ட் பண்ணல சார். அதனால மாற்று திமுகவுக்கு மாற்று இருக்கக்கூடிய அதனால போயிட்டாரு. அப்படி கூட வச்சுக்கோ, அதுல ஒண்ணு தவறு கண்ணே, நான் அதை தவறுன்னு சொல்லல. அவருக்கு என்ன இஷ்டமோ போகட்டும். அவரு சீமான் அவர்களை வச்சு திண்டுக்கல்ல கூட மாநாடு நடத்துறதா ஒரே ஒரு வீடியோ மட்டும் காட்டுறேன். எனக்கு திருப்பரங்குன்றம் விஷயத்துல, அதாவது திமுகவுடைய தீவிர ஆதரவாளரும் முன்னாள் மகிமுடைய பொதுச் செயலாளருமான தோழர்
மாத்தையனுடைய மருதையனுடைய பேட்டி. இத பாருங்க. அங்க உயிர் பலி கொடுக்க கூடாது சொல்றது அப்படி மலையில தர்கால மட்டும் இல்ல, மலையிலேயே எவனும் வந்து ஆடு கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்றது நீ யாரும், உனக்கு என்ன அதிகாரம்? இத சொல்லி இருக்கிறது யாருன்னாக்கா HRMC அசிஸ்டன்ட் கமிஷனர் RTO, அரசு பிரதிநிதியான RTO இந்த பிரச்சனையை கோர்ட்டுக்கு தள்ளி விட்டுருக்காரு. இந்த பிரச்சனை இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு மக்கிய நாள் சேகர் பாபு என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, பிரச்சனை நீதிமன்றத்தில் உள்ளது, நீதிமன்றம் சொல்வதை நாம் கேட்போம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து எனக்கு பாபர் மசூதி இடிப்புதான் ஞாபகப்படுது. அங்க வழிபாடு ஒண்ணு நடக்குது. சேகர் பாபு என்ன கேட்கணும்? ஏசி கிட்ட உன் வேலை என்ன? உன் வேலை கோயில நிர்வாகம். உனக்கு அதை பத்தி கருத்து சொல்றதுக்கு என்ன வேலை? எச்சராஜா பேசினா அது வேற விஷயம், அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். இது எப்படி நீங்க பேசுனீங்க, RTO எப்படி முடிவு எடுத்தாருன்னு இந்த அரசு கேட்கணும். கேட்கல இல்ல இந்த HRMC அதிகாரி மேல சேகர் பாபு நடவடிக்கை எடுக்கலன்னா அவருக்கும் தெரிந்தே அவர் வழிகாட்டுதல் படி தான் இது நடந்திருக்கு. இந்த இருக்கிற கீழே வராத ஒரு தர்கா இஷ்யூவை எப்படி கோர்ட்டு கொண்டு போக முடியும்? இது வேற அது வேற இருக்குல்ல, அது எப்படி தலையிட முடியும்? பாபர் மசூதி பிரச்சனையே கோர்ட் எப்படி அது கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அமைக்கிறதுக்கான கேஸே கிடையாது. ஆனா கோர்ட் தலையிட்டது. கோர்ட் எதை வேணா பண்ணும். தீர்ப்பு எப்படி இருக்கு பாருங்க. திமுக காரங்க பல பேர் சும்மா இருக்க ரோட்ல போறவெல்லாம் எதை வேணாலும் பேசலாம். அவர் என்ன பெரிய அவரு திமுக வெற்றிக்காக நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்க? என்ன கஷ்டப்பட்டு காசு பணம் வாங்காம அவங்க எல்லாம் திமுக வரணும்னு வெற்றி பெற்ற நபர்கள் எதிர்த்து பேசுறதுனால உத்தரவுனாலதான் இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தே வந்திருக்கு. இதை வந்து இதோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா 1949 பாபர் மசூதிக்குள்ள வந்து இந்த சிலை குழந்தை ராமர் சிலையை வைக்கும் பொழுது நாயருங்கிற ஒரு மேஜிஸ்ட்ரேட் தான் அப்போ வந்து சொல்றாரு, உள்துறை அமைச்சருக்கு எதிராக பிரதமர் நேருக்கு எதிராக அவர் வந்து ஒரு உத்தரவு போடுறாரு, எடுக்கக்கூடாது, அது அங்கதான் இருக்கணும், அது வழக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த மேஜிஸ்ட்ரேட் ஒரு சின்ன உத்தரவு நீக்கிங்க விளக்கிருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அது இருக்காது, இந்து முஸ்லீம் மத்தியில ஒரு இவ்வளவு பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டிருக்காது. அப்போ அந்த மேஜிஸ்ட்ரேட் போல இங்க ஒரு RTO வந்து செயல்பட்டு இருக்காராங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் எல்லாரும் கூட்டு வச்சாங்க. சும்மா இந்த வேலையெல்லாம் உங்க கூட்டணி கட்சியினுடைய MLA இங்க பாரு, நான் இப்பயும் சொல்றேன், எப்பவும் சொல்றதுதான், நாங்க முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. சரி, முஸ்லிம்கள் அங்க சாமி கும்பிடுறதுக்கும் அங்க போய் மாத்தியா கொடுக்கறது. எனக்கு தெரிய சர்க்கரையை வாங்கிட்டு போய் தான் பாத்தியா ஓதி வந்திருக்காங்க. அதை விட்டு 64 இருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன 64க்கு அப்புறம் அங்க போய் அதுக்கு முன்னாடி வெட்டினாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு பின்னாடி வந்து யாரும் மேல போய் ஆடோ கோழியோ வெட்டினதே இல்ல. சும்மா நாங்க சமைச்சோம். ஆமா, குடியிருந்ததுனாலதான் சொல்றேங்க சார். நாங்க குடியிருந்ததுனாலதான் சார் சொல்றேன். வேடிக்கை பார்க்க போகல சார். நான் கீழே தான் இருக்கேன். திருப்பரங்குன்றத்துக்கு பல தலைமுறைகளா வாழக்கூடிய திருப்பரங்குன்றம் மக்கள் சொல்றாங்க. மாட்டி ஏங்க நாங்க எங்க இருக்கோம்? நான் திருப்பரங்குன்றத்துல தானே இருக்கேன். என்ன பேசுறீங்க நீங்க? கேட்டா முதல்ல நீங்க கேட்டா திண்டுக்கல். நீங்க உண்மையான ஊர் எது உங்களுக்கு? அது முதல்ல உண்மையான ஊர் மன்னர் காலேஜுக்கு எழுத்துல காலேஜ் நாங்க தானே இருக்கேன். என்ன பேசுறீங்க நீங்க? எங்க காலேஜ் எழுத்து திருப்பரங்குன்றத்துல வீடு இருக்கின்றீங்க. ஆமா, திருப்பரங்குன்றத்துல போற இடத்துல எல்லாம் அள்ளி விடுறதா? யார் பொய்யா பேசுறாங்க? முஸ்லிம்கள் ஆடு மாடுகளை அங்க வெட்டியது கிடையாது. அதை நிரூபிக்க யாராலும் இயலாது. கேமரா எடுத்துட்டேன். இவரு நம்ம போவோம் திருப்பரங்குன்றம் மலைக்கு இல்ல போய் அந்த கிராமத்துல முஸ்லீம்களை விட்டுருங்க. முஸ்லீம்கள் ஆமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. முஸ்லீம்களை விட்டு அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு தான் பேச்சு எடுப்பாங்க. இன்னும் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த வந்து பலியிடுவதற்கு கூட ஆடோ கோழியோ வந்து தூக்கிட்டு போக முடியாது. அப்போ தூக்கிட்டு போறது இந்து சகோதரர்களை வந்து தூக்கிட்டு போக வைப்பாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. ரோட்ல போறவங்க 1000 சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் உண்மை. நான் என்ன கேட்கிறேன், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அந்த கோயிலை பொறுத்த மட்டும் அங்க ஒரு தர்கா இருக்கு. நாங்க அதை மறுக்கல. அங்க வந்து பாத்தியா குடுங்க மறுக்கல. ஆடு கோழி அறுக்கலன்னு சொல்லுவீங்க. குடியிருந்தேன் திடீர்னு அங்க வந்து வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்க. ஆடு கோழி
தப்புன்னு சொல்றோமே, ஆடு கோழி அப்ப பாஜக நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்லுங்க, வேணாம் சொல்ல, நாங்க இப்படிதான் நடந்துட்டோம் சொல்லுங்க. முஸ்லீம்களை பாருங்க, நாங்க வந்து ஆடு கோழி அறுக்கிறது தான் ஆடு கோழி அறுக்கிறது தான் நாங்க தப்புன்னு சொல்றோம். நீ ஆடு கோழியை மலையில மேல கொண்டுட்டு போய் அறுக்காதீங்க. சொல்றது இப்ப ஏங்க தப்புன்றீங்க? நாங்க எப்ப பிரச்சனை வந்துதான் அதிமுக ஆட்சி கடந்த 10 ஆண்டுகள் அறுத்துட்டு இருந்தாங்க. யார் சொன்னா? பாருங்க, அறுக்கல, அப்ப அறுக்கலங்க, இப்பதாங்க திமுக வந்தாதான் இவங்க இதை செய்ய. எங்க ஆட்சிக்கு இடையூறு பண்ணணுங்கிறதுக்கா இந்த மாதிரி திட்டம் போட்டு உங்களை போன்ற நயவஞ்சர்கள் செய்யற சதி. அதான் சொல்றேன், அப்ப அறுக்கல, திமுக ஆட்சிக்கு வந்தவங்க இவங்க அறுக்க போறாங்க. பிஜேபி சொல்றான், அதை இவரு அவமதிக்கிறாரு பாருங்க. ஆமா உண்மைதான் அப்படின்றாரு பாருங்க. அப்ப இவங்க 2 பேரும் என்னன்னா, இந்த பக்கம் நீ அடி, இந்த பக்கம் நான் அடிக்கிறேன், என்ன வீடு முஸ்லீம் தானே சாவட்டும் அப்படின்றதுதான் இவங்க. சார், உயிர் பலி கொடுக்க நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் சார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க போங்க, சாமியை கும்பிடுங்க, பாத்தியா கொடுங்க. எவனாவது அதுல போய் ஒரு கல்ல தொட்டான்னா கையை வெட்டிடுவோம். அதுல நீங்கவே வெட்ட வேணாம், நாங்க வெட்டுவோம், கவலைப்படாதீங்க. என்ன காலகாலமா நடந்து இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாய முறையிலான ஒரு வணக்க வழிபாட்டு தலத்தையே நீங்க வந்து வெட்ட விட மாட்டோம்னு சொல்லி சொல்றீங்கன்னா, நீங்க திராவிட மாடலா? என்ன மாடல்? சும்மா மரியாதையா பேசுங்க, மரியாதையா வந்து சும்மா மரியாதை வார்த்தை இல்ல. நான் சொல்றேன் அப்படின்னா, என்ன வார்த்தை? வெட்டினது தப்பு, விடக்கூடாதுன்றாரு. வெட்டினது வெட்டணும், நாங்க எடுத்து போய் உங்க ஆட்சியில போய் வெட்டணும். காலங்காலமா வெட்டிட்டு இருந்தது. காலங்காலம் வெட்டினதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் காட்டுங்க. எவிடன்ஸ் இவர் சொல்றாரு, வழக்கு போட்டுருக்காரு. வழக்கு இதனால போட்ட வழக்குகள் என்ன? யாரும் ஆடு கோழி வெட்டாங்கன்னு போடல, வெட்டிட்டு தான் இருந்தாங்க, அது போடல. அதுவும் அந்த தர்கா வந்து ஒட்டுமொத்த மலை எங்களுக்குன்னு சொல்லி உரிமை கொண்டாடுறதுக்காக போட்டாங்க. அது சம்பந்தமான தீர்ப்புகள் தான் இருக்கு. ஆடு கோழி வெட்டினதா நீங்க முன்னாடியே வழக்கு போட்டீங்கன்னா அதுக்கு உண்டான தீர்ப்புகள் வந்திருக்கும், அதுக்கு உண்டான ஆதாரங்களை எடுத்து வச்சிருப்போம். இப்படி ஒரு சில்லித்தனமா நீங்க வந்து பிஜேபி RSS எந்த வழியில போறோம், திமுக அந்த வழியில போகுதுன்னா, அப்ப நீ எதுக்குடா முஸ்லிம்கள் கிட்ட பிச்சை எடுக்கிறீங்க? முஸ்லிம்களோட ஓட்டுகளை ஏன்டா ஏமாத்தி வாங்குறீங்க? பொறுக்கி ரொம்ப ஓவரா பேசுறீங்க நீங்க, ரொம்ப ஓவர், தேவையில்லாம. சும்மா அந்த பகுதியை சார்ந்த, திருப்பரங்குன்ற பகுதியை சார்ந்த மதுரை மக்கள் சார்ந்தவங்கள யாருமே வந்து அதுக்கு வந்து ஆட்சேபனை தெரிவிக்கல. வெளியில இருந்து தான் இந்து முன்னணி. எவ்வளவு முஸ்லீம் இருக்காங்க தெரியுமா உனக்கு? சும்மா திருப்பரங்குன்ற ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. என்னத்த வாங்க, நாங்க அங்க இல்ல. இப்ப நிமிஷத்துல சொன்னா கூட என்னட்டா அங்க பேட்டி எடுத்து அனுப்பிச்சிருவாங்க. நீ என்னமா பேசுறீங்க? பொதுமக்கள் யாருங்க? பொதுமக்கள் அங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் எந்த வயசு? இப்ப என் வயசு என்ன? என் வயசு கொண்ட உத்தவர்களை கேளுங்க. 80 வயசு 90 வயசு. உங்களை இருவரோட கருத்தை வந்து மிக்க